Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ல நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்லாம் அதுக்கு பாஸ் மார்க்னு ஒன்று இருக்கும். 100க்கு 35 எடுக்கணும், 100க்கு 40 எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாஸ் மார்க்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுபோல் நீட் எக்ஸாமுக்கும் பாஸ் மார்க் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த மார்க்குக்கு கீழே போயிட்டா நம்ம அட்மிஷனுக்கு, அதாவது நீட் ஸ்கோரை வச்சு கிடைக்கக்கூடிய அட்மிஷனுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணாலும் சரி எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு ஆயிரும். ஈவன் ஃபாரினில் போய் நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் பாஸிங் இன் நீட் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபாரின்லேயும் படிக்க முடியாது. இங்கேயும் எவ்வளோ மணி இருந்தாலும், இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிலையோ ப்ரைவேட் காலேஜ்லேயோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையோ நான் போய் நிறைய பணம் கொடுத்தாவது நான் சேர்ந்து படிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம பாஸ் மார்க் அப்படிங்கிற ஒன்றை எட்டணும். எதில்? நீட்டில். அப்போ தான் நமக்கு எலிஜிபிலிட்டியே வரும். ஏன்னா நீட்டுங்கிறது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். முதல்ல எலிஜிபிள் ஸ்கோர் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த மார்க்கை வச்சு நுழைவுத் தேர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்ஸ், ஆல் இண்டியா கோட்டாவில் வெட்டினரி கோர்ஸ், இந்த மாதிரி கோர்ஸுக்கெலாம் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக அதை பயன்படுத்திக்க முடியும். இது ஒரு 2-in-1 எக்ஸாம். அதெல்லாம் ஓகே சார். நீட் 2025க்கு என்ன பாஸ் மார்க் அப்படின்னா, நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்க மாதிரி ஃபிக்ஸ்டான மார்க்கு, பாஸ் மார்க்கு நீட் எக்ஸாமுக்கு கிடையாது. அதே போல் 720னா டைரெக்டாக அந்த பர்சன்டேஜ் போட்டு அவ்வளோ ஜாஸ்தி மார்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. பாஸிங் இன் நீட் எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போது அதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் யூஸ்வலாக பர்சன்டைல் அப்படிங்கிற பார்க்குறப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பர்சன்டைல் பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜை பார்ப்போம். ஏன்னா பர்சன்டைல் வேறு, பர்சன்டேஜ் வேறு, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. பர்சன்டைலில் தான் நமக்கு நீட்டு ஜேஇஇ ஸ்கோர் வரும், பர்சன்டேஜில் வராது. அப்போ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்போ ஒரு மாணவர் 70 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாரு, டோட்டல் மார்க்ஸ் 100 அப்படின்னா இதை 100ஆல் பெருக்கணும், இதை முதல்ல வகுத்துக்கணும். இவர் 70% மார்க் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு. பட் இந்த கால்குலேஷனை நம்ம பர்சன்டைல் கால்குலேஷனுக்கு பயன்படுத்த மாட்டோம். திஸ் இஸ் பர்சன்டேஜ். சிம்பிளாக பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி போட்டாச்சு. பட் நீட்டுக்கு பர்சன்டைல் கால்குலேட் பண்ணுவாங்க. சரி சார், பர்சன்டைல்னா என்ன? நல்லா பாருங்கள் எப்படி பர்சன்டைலை கால்குலேட் பண்ணுறது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் less than your marks in the examination. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 680 அவுட் ஆஃப் 720 வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 680க்கு கீழே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 1,88,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 23 லட்சம்னு வச்சுக்கோமே. ஆமாம், 23 லட்சம்னு வச்சுக்குவோம். இன்ட்டு 100. இதுதான் உங்கள் பர்சன்டைல். இதுதான் உங்கள் பர்சன்டைல். அப்போ உங்கள் மார்க்கே இங்கே எங்கேயுமே கால்குலேஷனுக்கு வராது. உங்கள் மார்க்கை விட கம்மியாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதை மேலே போட்டுக்கணும். கீழே மொத்தமாக அந்த எக்ஸாமை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்கன்னு போட்டுக்கணும். இன்ட்டு 100ஆல் பெருக்கி வரக்கூடியது பர்சன்டைல். இந்த பர்சன்டைலில் அன்ரிசர்வ்டாக இருந்தால் 50th பர்சன்டைல் வந்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸ். அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 45th பர்சன்டைல்னால் நீங்கள் பாஸ். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா 45th பர்சன்டைல் பாஸ். ஓபிசி நான் கிரீமி லேயர் ப்ளஸ் ஓபிசிலேயே ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்னால் 40th பர்சன்டைல் நீங்கள் பாஸ். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 40th பர்சன்டைல் பாஸ். அதே போல் எஸ்டி ஸ்டூடெண்ட், எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட் 40th பர்சன்டைல் பாஸ். சார் தமிழ்நாட்டுக்கு ஓபிசி 3ஆக பிரியும். பிசி, பிசிஎம், எம்பிசி. நீங்கள் இந்த எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 40 பர்சன்டைல் வாங்கிடணும் பாஸ் மார்க்குக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டும் எஸ்சியில் தான் வருவாங்க. அப்போது நமக்கு இந்த அன்ரிசர்வ்டில் வரோன்னா 50th பர்சன்டைல் பாஸ் மார்க்கு, அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி சேலஞ்சுனா 45th பர்சன்டைல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 45th பர்சன்டைல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதுலேயே ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னால் 40th பர்சன்டைல் பாஸ் மார்க். ஓகே, பர்சன்டைல் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இப்போது 2016ல் 145 மார்க் கட் ஆஃபாக இருந்தது. யாருக்கு? அன்ரிசர்வ்டுக்கு. ஒவ்வொரு வருஷமும் அந்த 50th பர்சன்டைல் மாறும். ஏன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க, உங்கள் மார்க்குக்கு கீழே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க,
அண்ட் அதில் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரும்போது 50th பர்சன்டைல்னால் என்ன மார்க் வருதுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மாறும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது 50th பர்சன்டைல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போது அன்ரிசர்வ்டில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 131 இருந்தது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒன்று 2016 கிடையாது. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 118 2016 இருந்தது. அப்போ தான் ஆல் ஓவர் இந்தியா நீட்டை அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் அதை பேஸ் பண்ணி தான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸ்க்கெலாம் அட்மிஷன் போடணுன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டாந்தாங்க. ஃபாரினில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணுன்னாலும் நீட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ். அதனால் இந்த பாஸ் மார்க் க்ரூஷியல் ரோல். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2017 பாஸ் மார்க் குறைஞ்சிது. அன்ரிசர்வ்டுக்கு 131, அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 118, 131 118 குறைஞ்சிது. ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 107 இருந்தது. சரி, 2018 இன்னும் குறைஞ்சி அன்ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 119, அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் 107, ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 96 தான் கட் ஆஃப் மார்க்காக இருந்தது. அதுக்கடுத்து 2019 எகிர்னுச்சு. 134 அன்ரிசர்வ்டுக்கு, 120 அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு, ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 107 இருந்தது. 2020 இன்னும் எகிர்னுச்சு. 147 அன்ரிசர்வ்டுக்கு, அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 129, ஓபிசி நான் கிரீமி லேயர் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 113. 2021 குறைஞ்சிது. அன்ரிசர்வ்டுக்கு ஜென்ரலுக்கு 138, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 122 குறைஞ்சிருக்கு 2020 கம்பேர் பண்ணும்போது. ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 108 குறைஞ்சிது. அது ஃபர்தராக திருப்பியும் இப்போ பாருங்கள், இது வரைக்கும் உள்ளதுலேயே லோவஸ்ட் கட் ஆஃப் மார்க்கு 2022 தான். ஏன்னா கொரோனா பேட்சில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ வந்து நீட் எழுதுனதுனாலையோ என்னமோ தெரில. அண்ட் நீட் எக்ஸாமும் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு, டஃப்பாக தான் இருந்துச்சு. உள்ளதுலேயே லீஸ்ட் கட் ஆஃப் மார்க் 2022 தான். அன்ரிசர்வ்டுக்கு 117 குறைஞ்சி இருந்துச்சு. அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் 105 இருந்தது. ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 93 தான். அதுக்கடுத்து 2023 பழையபடி நம்ம கட் ஆஃப் எகிர ஆரம்பிச்சது. அன்ரிசர்வ்டுக்கு 137, அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 121, ஓபிசி நான் கிரீமி லேயர் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 107 கட் ஆஃப் மார்க்கு, அதாவது பாஸ் மார்க்கு இன்க்ரீஸ் ஆணுச்சு. அதற்கடுத்து 2024 தான் உள்ளதுலேயே ஜாஸ்தியாக இருக்குது. அன்ரிசர்வ்டுக்கு 162 மார்க்கு, சரித்திரத்திலே ஜாஸ்தி. அதுவும் ஃபஸ்ட்டு 164 இருந்துச்சுங்க. அப்புறம் ரீரிசல்ட்டு அந்த மாதிரிலாம் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் ஃபிசிக்ஸ் கொஷினுக்கு 2 ஆன்சர் வச்சாங்க, 1 ஆன்சர் வச்சாங்க, அப்புறம் 1 ஆன்சர் மாற்றினாங்க. இதெல்லாம் மாறி வரும்போது கட் ஆஃப் மார்க் வந்து 162 பாஸ் மார்க்கு. யாருக்கு? அன்ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜென்ரலுக்கு. அன்ரிசர்வ்டில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 144, ஓபிசி நான் கிரீமி லேயர் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 கட் ஆஃப் மார்க்காக இருந்துச்சு. இப்போது உங்களுக்கு புரியும், நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, ஃபாரினுக்கு தான் சார் நான் போய் எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன்னு முடிவு எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க கொஞ்சம் மலைச்சிக்கிட்டு ஜென்ரல்லே நான் அப்ளை பண்ணிடுறேனே அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா பாஸ் மார்க் உங்களுக்கு என்னவாயிரும்? 162 அதுக்கப்புறம் நான் ஓபிசி நான் கிரீமி லேயர்னு நீட் ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் சொல்ல முடியாது. நீட் ஸ்கோர் கார்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும் ஜென்ரல் 161ன்னா கூட ஃபெயிலு தான். அதே போல் நமக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி நான் கிரீமி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அன்ரிசர்வ்டில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னால் 144 வந்துருச்சு. 144 கீழே இருந்தால் ஃபெயில் தான். ஓபிசி நான் கிரீமி லேயர் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 கீழே இருந்தால் ஃபெயில் தான் 2024. இப்போ 2025க்கு எவ்வளோ, 2025க்கு எவ்வளவு அப்படிங்கிறது நீட் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஆனாலும் 200 மார்க்குக்கு நீங்கள் குறி வைக்கணும். ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதுங்கிறவங்க, ஜஸ்ட்டு எனக்கு பாஸ் மார்க் வாங்கி நான் ஃபாரினுக்கு எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன், அல்லது நான் இங்கேயே ஏதோ ஒரு கல்லூரியில் டீம்டு யூனிவர்சிட்டியோ அல்லது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலேயோ மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் சேர்றவங்கிறவங்க கூட 200 மார்க் கணக்கு வச்சு படிக்கிறது சேஃப். தயவுசெய்து ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கக்கூடாது. அதே போல் இதெல்லாம் ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆஸ் அ பார்ட் ஆஃப் நம்ம வீடியோஸ் அவேர்னஸ்.
பட் உங்களோட எய்ம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல் எஜுகேஷன் அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட எய்ம் 720க்கு 720 தான் இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாஸ் மார்க்ஸ் லாஸ்ட் 9 இயர்ஸில் நீட்டுக்கு எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.